சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 173 படத்தோடைய ஒரு சின்ன அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினி இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான், மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடீம் கின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. விறுவிறுப்பாக கொச்சியில் ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் தலைவர் 173 படத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் பிளான் பண்ணியிருக்காராம். ஏன்னா ஏப்ரலோடு தான் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை முடிவடைதுன்னு என சொல்லப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்கலாம் என ரஜினியும் முடிவு பண்ணியிருக்காராம். ஆனால் இதில் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. அதாவது ஆரம்பத்தில் தலைவர் 173 சுந்தர் சி தான் எடுப்பார் என பரவலாக பேசப்பட்டது. கடைசியில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ரஜினிக்கு கதை பிடிக்காததுனால சுந்தர் சி இந்த படத்திலிருந்து வெளியேறிட்டார். தொடர்ந்து இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க என்கின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தொடர்ந்து பார்க்கிங் பட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணா, அதைத் தொடர்ந்து டிராகன் பட இயக்குனர் என தொடர்ந்து சொல்லப்பட்டது. இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை எடுக்க போகிறார் என அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ இன்னுமே அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்திகேயனை வச்சு டான் படத்தை எடுத்து மிக பெரும் லாபத்தை கொடுத்தவர். அவரோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார்னா கண்டிப்பாக பக்கா கமர்ஷியலான ஒரு படமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக தான் இருக்கணும்னு ரஜினியும் விரும்புகிறாராம். தொடர்ந்து இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறதுனால மியூசிக்லேயும் பக்காவாக இருக்கும். கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுனால தரமான படமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது சிவகார்த்திகேயனை வச்சு இன்னொரு படத்தை எடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ரஜினியோட படம் கிடைச்சதுனால இப்போ ரஜினி படம் எடுக்க வந்துட்டார். இதனால் சிவகார்த்திகேயனோட படத்துக்கு நீங்கள் எப்போ டேட்ஸ் கொடுப்பீங்க, எப்போ நீங்கள் சிவகார்த்திகேயனோட படத்தை எடுத்து முடிப்பீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு என்ஓசி தர முடியாது. ஒழுங்காக அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ஓசி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்களாம். இதனால் சிபி சக்கரவர்த்தி ரொம்பவே அப்செட்டாக இருக்காராம். அதனால் டேட்ஸை ஒதுக்கிறதுல இப்போ மும்முரமாக ஈடுபட்டுட்டு வராரு. மேலும் தலைவர் 173 படமும் ஆஃப் ஆகிடக்கூடாது. இதனால் தலைவர் 173 படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காராம். ஏப்ரல் 14 இந்த படத்துடைய டீசர் அதோடு ஸ்டார்ட் பண்ணலாம் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம். கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். நீங்கள் தலைவர் 173 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.